திருநெல்வேலி பாஜக வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் தொகுதி மாற்றம் செய்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார், வணக்கம். நீங்க விவரங்கள் பதிவு பண்ணலாம். 9 தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடியினுடைய வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டிருந்தார். என்றாலும் அவர் திருநெல்வேலி தொகுதி சார்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் அவர் திருநெல்வேலியில் போட்டியிடுவார் என்கின்ற எதிர்பார்ப்பே இருந்தது. என்றாலும் தூத்துக்குடியில் அறிவிக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் அவர் ஏற்கனவே திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு போட்டியாக நிறுத்தப்படுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்றாலும் தற்போது அந்த பட்டியல் மாறுதல் செய்யப்பட்டு திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி வேறு தொகுதி மாற்றப்படவில்லை. தென் சென்னைக்கான தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளர் என்பது தொடர்கின்றது. மத்திய சென்னைக்கு வினோஜ் பி செல்வம் என்பது தொடர்கின்றது. வேலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் ஏசி சண்முகம் என்பது தொடர்கின்றது. கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வேட்பாளர் நரசிம்மன் என்பது தொடர்கின்றது. நீலகிரி தொகுதியினுடைய வேட்பாளர் எல் முருகன் என்பது தொடர்கின்றது. கோவை தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணாமலை என்பது தொடர்கின்றது. பெரம்பலூர் தொகுதியின் வேட்பாளராக பாரிவேந்தரே இருக்கின்றார். நெல்லை தொகுதி மட்டும் மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. தூத்துக்குடிக்கு அறிவிக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டது.